எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்து தரலாம். லஞ்ச் பாக்ஸ்லயும் குடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவுல வச்சு செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல கோதுமை மாவு 2 கப் அளவு சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சாஃப்ட்டாவும் பிசைஞ்சிருக்கேன். பாருங்க. நம்ம இப்படி விரல் வச்சு அழுத்தும்போது அழுந்தது. இத ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இப்ப நம்ம ஸ்டஃப்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். கையிலயும் மசிச்சுக்கலாம். இல்ல மேஷர் வச்சும் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்குல பொடியா நறுக்குன பூண்டு, பொடியா நறுக்குன இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழைகள் சிறிதளவு, காரத்துக்கு ஏத்த தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். இப்ப சேர்க்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சிருந்தேன். இதுல நான் பாதி அளவு எடுத்துக்கிறேன். இன்னொரு பாதி அடுத்த ஸ்நாக்ஸ் இன்னொன்னு செய்ய போறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதனால ஒரு பாதி எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு கொஞ்சமா தெளிச்சு விட்டுட்டு இத பெரிய வட்டமா மொத்த மாவையுமே தேய்ச்சு விட்டுக்கலாம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம, ரொம்ப மெலிசாவும் இல்லாம, ஓரளவு மீடியம் சைஸ்ல தேய்ச்சு வச்சுக்கலாம். இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கலவைய மொத்தமா வச்சிடலாம். இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரவுண்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலயும் படுற மாரி சமமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்ப இத ஒரு ஓரத்துல இப்படி எடுத்து அப்படியே ரோல் மாதிரி சுருட்டிக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஓரத்துல கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேண்டாம். இப்ப ஒரே அளவா நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க மாவுல எத்தனை வருதோ அத்தனை கட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்ப இதுல ஒண்ணு எடுத்து இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ரவுண்டு மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில அழுத்தி ரவுண்ட் பண்ணும்போது ஒட்டுற மாதிரி இருந்தா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணா நம்மளுக்கு ஒட்டாம வரும். கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேல வச்சு அழுத்தம் கொடுங்க. ஒட்டாம நல்லா வரும். அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். ரெடி பண்ணி வச்சிருக்க ஆலு பரோட்டாவை ஒண்ணு எடுத்து எண்ணெயில விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வருந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மேல கிறிஸ்பா, உள்ள சாஃப்டா, டேஸ்டா இருக்கும். இது ஒரு தடவை வீட்ல செய்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. திரும்ப திரும்ப இதையே கேட்பாங்க. அடுத்த ரெசிபிக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடுறேன். வெங்காயம் கூடவே பொடியா நறுக்குன பூண்டு, பொடியா நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, கொத்தமல்லி தழைகள் சிறிதளவு, பச்சை வாசனை போற அளவு வதங்கினதும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துடுறேன். காரத்துக்கு ஏத்த தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, காரம், உப்பு கூட ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடணும். இது இப்படியே இருக்கட்டும். நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல கொஞ்சமா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ரோல் மாதிரி செய்து ஒரே சமமான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஒண்ணு எடுத்து பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி ரவுண்டா திரட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவு ரவுண்ட் பண்ணதும் நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. 2 பக்கம் இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இப்ப இந்த சைடும் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். இப்ப சுருண்டி இருக்கிற பகுதியை மேல வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இது இப்போ ரொம்ப அழுத்தி தேய்க்காம பெரிய ரவுண்டாவும் தேய்க்காம ஓரளவு மீடியம் சைஸ்ல சின்ன ரவுண்டாவே தேய்ச்சிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை இதுக்கு நடுவுல வச்சிடலாம். ஸ்டஃப் நம்ம திரட்டின ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா மடிக்கும் போது இல்ல எண்ணெயில போட்டு இருக்கும்போது ஸ்டஃப் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டஃப் வச்சதும் இந்த மாதிரி மடிச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா எங்கேயுமே உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வெளியே வராத அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு சமமா ரவுண்ட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்புல பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இதையுமே டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன்.
பாதி எண்ணெய் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலயும் எண்ணெய் படுற மாதிரி திருப்பி திருப்பி விடணும். இது எண்ணெய் வந்து ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சா இன்னும் நல்லா வரும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன்ல பொரிச்சு எடுத்துக்கணும். இதுவுமே மேல கிறிஸ்பா உள்ள சாஃப்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு கிரீன் சட்னி, டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். இந்த 2 ரெசிபியுமே வீட்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.